வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ஞானி அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பத்திரிகை சுதந்திரத்தை விட நாட்டின் பாதுகாப்பே முக்கியமானது அப்படின்னு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்காரு. சென்னையில் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்காக வந்தவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். NDTV தொலைக்காட்சிக்கு ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கார். இப்படிதான் அதை பார்க்கணுமா? முதல்ல நாட்டின் பாதுகாப்புக்கு பத்திரிகை சுதந்திரம் முக்கியமானதுன்னு அவர் புரிஞ்சுக்கணும். நாட்டின் பாதுகாப்பே முக்கியமானதுங்கிறது கேட்க நல்லா இருக்கு. ஆனால் பாதுகாப்புக்கே பத்திரிகை சுதந்திரம் முக்கியமானது. ஒரு நாட்டின் பாதுகாப்புங்கிறது என்ன? அந்த நாடு எப்படி ஆளப்படுகிறது, எப்படி நிர்வகிக்கப்படுகிறது, அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கவும் அதை பற்றி தகவல் சொல்லவும் ஒரு அமைப்பு வேண்டியிருக்கு. அதுதான் பத்திரிகை. அப்போ அந்த பத்திரிகை சுதந்திரம் இல்லாமல் நாடு எப்படி பாதுகாப்பு? நாடுங்கிறது வெறும் எல்லை மட்டும் இல்லை, வரைபடம் இல்லை. நாடுங்கிறது அதில் இருக்கக்கூடிய மக்கள், அதில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை நிலைமை, அதுதான் நாடு. அதுதான் அவருடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது அதுதான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கு ஒரு அரசு என்ன செய்கிறது, என்ன செய்யவில்லை என்று இரண்டு விஷயங்களை யார் பார்ப்பது, யார் அதை பற்றி தகவல் சொல்வது, யார் அதை விமர்சிப்பது, யார் அதை அலசுவது, அதை செய்ய வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கின்றன. அதனால் அந்த சுதந்திரம் நாட்டுடைய பாதுகாப்புக்கு தேவையானது. ஆனால் நாட்டின் பாதுகாப்பு என்பதே உங்களுக்கு காஷ்மீர் எல்லையிலையோ சியாச்சின்லேயோ அங்கே சிப்பாய்களை நிறுத்தி வைப்பது மட்டும் நாட்டின் பாதுகாப்பு என்று குறுக்குவதே முதல்ல தவறான பார்வை. இல்லை, அவங்க அந்த மாதிரி விமர்சனமும் சொல்லலை. நீங்கள் அரசியல்வாதிகளை அரசுடைய திட்டங்கள் தொடர்பாக எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணுங்க, ஆனா ஒரு தாக்குதல் அப்படின்னு வருகிற போது மட்டும் இந்த மாதிரியான காட்சிகளை காமிக்க கூடாது, கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படிங்கறத ரெண்டையும் வேறுபடுத்தி புரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெளிவா இருக்கு, அந்த சட்ட பிரிவு தெளிவா இருக்கு. லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட்டை பற்றி தான் அதில் இருக்குது. லைவ் டெலிகாஸ்ட் எதுவுமே நடக்கலை, நடந்த எதுவுமே லைவ் டெலிகாஸ்ட் இல்லை. ஆனால் லைவ் டெலிகாஸ்ட்டை பற்றி தான் அந்த இஷ்யூவே இருக்குது, அந்த ரூலே இருக்குது. இரண்டாவது, அப்படியே அவர்கள் விதியை மீறி இருந்தார்கள் என்று கருதினால் அதற்கு வழக்கு பதிவு செய்யவும் நீதிமன்றத்தில் போய் அவர்கள் மீது வழக்கு செய்யவும் தான் உரிமை இருக்கிறதே ஒழிய தண்டனை விதிக்கிற அதிகாரத்தை அரசு கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. நீதிமன்றத்துக்கு முன்னால் வழக்கு தொடுக்கலாம். ஒருத்தர் நாட்டுடைய பாதுகாப்பு குந்தகமாக ஏதாவது செய்தார்கள் என்றால் அவர் மீது வழக்கு தொடுத்து வழக்கு நிரூபிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தில். நீதிமன்றத்துக்கே போகாமல் நாங்களே முடிவெடுப்போம் என்றே அரசு முடிவெடுப்பதாக இருந்தால் அந்த அதிகாரத்தை பாஜக அரசுன்னு இல்லை, எந்த அரசிடமும் நாம் கொடுக்க முடியாது. அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, இடதுசாரி அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசிடமே இது கொடுக்க முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது NDTV அந்த அவர் சொன்னார், அந்த கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் படி பார்த்தோன்னா அதில் ரூல் நம்பர் 6 பிரிவு 1 கீழ் என்ன சொல்லப்படுகிறது தெளிவாக அப்படின்னா, எந்த ஆன்டி டெரரிஸ்ட் பயங்கரவாதத்துக்கு எதிரான கவர்மெண்ட் எடுக்கிற பாதுகாப்பு படையினர் இராணுவம் எடுக்கிற நடவடிக்கையை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அது மிக தெளிவாக இருக்குது. ஆனால் NDTV ஹிந்தி அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இல்லை, நேரடி ஒளிபரப்பு பண்ணல, வெவ்வேறு விதமான காட்சிகள் தான் காமிச்சாங்கன்னு. இல்லை, லைவ் டெலிகாஸ்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடனே அந்த ஸ்பாட்ல போய் லைவ் டெலிகாஸ்ட் இல்லை, எந்த இடத்துல ஆயுத தளவாடங்கள் இருக்குது, கவர்மெண்ட்டோட ஆயுத தளவாடங்கள் எங்கே இருக்குது, பக்கத்திலேயே எங்கே பள்ளிக்கூடம் இருக்கிறது, எங்கே மற்ற சிவிலியன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்கிறாங்க, இராணுவம் எங்கெல்லாம் நிற்குது, இந்த மாதிரியான விவரங்கள் அந்த செய்தியில் இருக்குது. அப்போ இதுவுமே அந்த ஆப்ரேஷனை எல்லா வகையிலும் வலுவிழக்க செய்கிற ஒரு விஷயம். ஆமாம், வலுவிழக்க செய்ததுங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும்ல. நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாக ஆமாம் இது மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி வலுவிழக்க செய்தது இல்லை ஏதாவது பாதுகாப்பு படையினருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துச்சுங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்கு என்ன கிளாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, 2ஆம் தேதி நடக்குது, ஜனவரி 2ஆம் தேதி, ஜனவரி 29ஆம் தேதி நோட்டீஸ் போகுது, ஷோகாஸ் நோட்டீஸ் போகுது, 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் விளக்கம் சொல்லணும். NDTVலேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி இதுக்கான விளக்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் திரும்ப நேரில் ஜூன் மாதம் நேரில் ஆஜராகி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நேரடியாக அந்த இன்டர் மினிஸ்டீரியல் கமிட்டி முன்னால் பேசுகிறாங்க, விளக்கமும் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா இதுலேயும் அவங்க கொடுக்குற விளக்கம் என்னென்னா, நாங்கள் கொடுத்தது பொறுப்போடு தான் அந்த செய்தியை கொடுத்தோம், லைவ் கொடுக்கலைன்னு சொல்லலை, இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்களை மறுக்கலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்தது பொறுப்பான ஒரு டெலிகாஸ்ட்டாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல மாதங்கள் அதுக்கான இதை கொடுத்து தான் இப்போ அந்த தடையை செய்திருக்காங்க.
முதல் முறையாக செய்தி சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு தடை வருகிறது அப்படிங்கும்போது இதோடு சேர்த்து இப்போ அஸ்ஸாம் நியூஸ் இதுக்கும் ஒரு தடையை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா ஒரு பார்ப்பதற்கு மிக கோரியாக இருக்கிற மிக கொடூரமாக இருக்கிற காட்சிகளை வந்து காமிச்சாங்க. ஏதோ ஒரு படுகொலை இல்லை இறந்து விட்ட உடல்கள் இந்த மாதிரி இதை காமிக்கும்போது சித்திரவதைப்படுத்தினாங்க, அதை காமிச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதுக்கும் நியூஸ் சேனல் இரண்டாவது நியூஸ் சேனலில் அதுக்கு ஒரு தடை இதே நாள் இதே நேரத்தில் ஒரு நாள் தடையாக அது போகுது. இப்போ எது பார்க்குறதுனா லைவ் ரிலேங்கிறது எந்த இதுக்குள்ளெல்லாம் வரும். ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது அதனுடைய பாதிப்பு அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற விதமாக கொடுக்கிற செய்திகள் எல்லாமே என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிறது இல்லை, செய்யக்கூடாதுங்கிறது தான். இன்றைக்கு ஏற்படுத்தாமல் இருக்கலாம், இன்றைக்கி நாம் விட்டுட்டோம்னா நாளைக்கு அது பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அந்த ஏற்படுத்தலாம்ங்கிற பாசிபிலிட்டி இருக்கக்கூடாது ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் சமயத்தில் அப்படிங்கிறது தான் இதனுடைய. நீங்கள் நீதிமன்றத்திற்கு போகணும், வழக்கு தொடுக்கணும், நீதிமன்றம் இதை முடிவு செய்யட்டும்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இதை வந்து பாதிப்பு ஏற்படுத்தலைங்கிறது இல்லை, செய்யறதா செய்யக்கூடாதாங்கிறதா கேள்வி. அப்படின்னு தவறுன்னு சட்டப்பிரிவு இருந்தால் அந்த சட்டப்பிரிவின் கீழே தண்டிக்கிற அதிகாரத்தையும் அரசுக்கு கொடுத்திருப்பதே தவறு. அந்த பிரிவே முதல்ல நீக்கப்பட வேண்டிய பிரிவு. அந்த பிரிவில் வந்து நீங்கள் இது குற்றம்னு சொல்லலாம், ஆனால் அந்த குற்றத்துக்கான தண்டனையை விதிக்கிற அதிகாரத்தை நீங்கள் அரசு கையில் கொடுக்க முடியாது. அது சுயேட்சையான ஒரு நீதிமன்றம் கையில் தான் அந்த பொறுப்பை கொடுக்க முடியும். காரணம் என்ன, இந்த அதிகாரத்தை நீங்கள் அரசு கையில் கொடுத்தீங்கன்னா வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு ஆளுங்கட்சிகள் அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு எப்போதுமே நம்முடைய சமூக அமைப்பில் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த அதிகாரத்தை அரசு கையில் கொடுக்கவே முடியாது. தொலைக்காட்சி நிறுவனத்தில் விளக்கம் கேட்டுச்சு அரசு, அவங்க கொடுத்த வழக்கு பதிவு செய்யுங்க, விளக்கத்தை ஏத்துக்கல, இல்ல நாங்க பொறுப்போடு செஞ்சோம்னு அவங்க சொல்றாங்க, அந்த விளக்கத்தை இவங்களால ஏத்துக்க முடியல, நடவடிக்கை எடுக்கிறாங்க. 2 பேர் தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர், அரசு தரப்புல ஒருத்தர். இதுல ரிவ்யூவே இல்லையா? 3வது பார்வைன்னு ஒண்ணுமே இல்ல. அதுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. என்னன்னா இது நிர்வாக ரீதியாக அரசு வந்து ஒரு தொலைக்காட்சியின் மீது இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும்போது நீங்க வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ்ங்கிற பேர்ல அவங்க நடவடிக்கையை சொல்றாங்க. ஆனா என்டிடிவி இன்னும் கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கான தடை எதுவும் இல்லை. அவங்க கோர்ட்டுக்கு போய் தன்னை ப்ரூவ் பண்ணி வெளியில வரலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லையே. இல்லை, நீதிமன்றத்துக்கு வந்து இப்போ யார் முதல்ல போகணும்? உங்கள் மேலே ஒரு தவறு குற்றம் இருக்குன்னு சொல்கிற அரசாங்கம் முதல்ல நீதிமன்றத்துக்கு போகணுமா? எங்கள் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்கிறவங்க தாங்களா நீதிமன்றத்துக்கு போகணுமா? இவங்க நீதிமன்றத்துக்கு போகணும், அரசாங்கத்துக்கு தடுப்பதற்காக தான் நீதிமன்றத்துக்கு போகணும். இல்ல, இதை இப்படியே பார்க்க முடியாதா? அரசு தனக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு, அரசு எடுத்த நடவடிக்கை தவறு, இதனால நாங்க பாதிக்க போறோம்னு இவங்க நீதிமன்றத்திற்கு போவதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, உரிமை இருக்கு, அது அவர் எப்போது பிரயோகிக்கிறாருங்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் குற்றம் சாட்டுகிறவர் தான் நீதிமன்றத்துக்கு முதல்ல போய் வழக்கு பதிவு செய்யணும். குற்றம் சாட்டுகிறவர் போக மாட்டேங்கிறாங்கல்ல, நானே தான் நீதிபதிங்கிற ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. அதுதானே பிரச்சனை. அது நான் வந்து பிஜேபின்னு பார்க்கவில்லை, எந்த அரசாங்கமே அதை செய்ய முடியாதுன்னு பார்க்கிறேன். பிஜேபின்னு பார்க்க முடியாது, எந்த அரசாங்கம் செய்தாலும் தவறு தான். கடந்த காலங்களில் இது மாதிரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கூட கடந்த காலங்கள்ல வந்து அந்த 21 முறை சொல்றாரு, அது என்ன 21 முறைனே தெரியல. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய 45 ஆண்டு கால பத்திரிகையாளர் அனுபவத்தில் அந்த மாதிரியான நிகழ்ச்சி நான் பார்த்தா எனக்கு நினைவே இல்லை. அத்தனை முறை சொன்னாலும் கூட நாட்டின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கல. இப்ப பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு தேச பாதுகாப்பு, தேசபக்தி, தேசப்பற்று, ராணுவம் இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதை இன்னொரு தரப்புல வந்து இதெல்லாம் பயன்படுத்தல, இல்ல இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கலன்னு குற்றம் சாட்டுறது அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அந்த வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது அரசியல் ரீதியா சொல்றாங்க, அந்த வார்த்தைகளை நாம ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அதை டோட்டலா கூட ரிஜெக்ட் பண்ணலாம், அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வயலேஷன் ஆஃப் ரூல் இருக்குதா அப்படின்னா இருக்குது. அது ரீதியாக அரசு வந்து நிர்வாக ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரி ஒன்று நடக்கும். வயலேஷன் ஆஃப் ரூல் இருக்கும்போது நடவடிக்கை எடுப்பதும் அவர்கள் கோர்ட்டுக்கு போய் அந்த பணியாளர்கள் மீது நியாயம் இருக்குன்னு சொல்லி தனக்கு சாதகமான தீர்ப்பையோ இல்லை எதிரான தீர்ப்பையோ பெறுவதும் வழக்கமான ஒரு நடைமுறை. கோர்ட்டில் பல வழக்குகள் இருக்குது. அந்த மாதிரி மீடியா என்டிடிவி மீதான ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கை இது. கோர்ட்டுக்கு போய் அவங்க ப்ரூவ் பண்ண யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்லை. இது சாதாரணமான ஒரு அரசு வந்து ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் சமயத்தில் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணின ஒரு மீடியா மீது எடுத்த ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கை. கருத்து சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட என்கவுண்டர்னு சொல்வதாக இருந்தால் அவ்வளவு கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தமிழ்நாட்டில் தினகரன் பத்திரிகை மீது நடந்தது தான் பத்திரிகை சுதந்திரத்தின் மீது நடந்த என்கவுண்டர், கருத்து சுதந்திரத்தின் மீது நடந்த என்கவுண்டர். அப்படித்தான் அதை பார்க்க முடியும். இல்லை, ரெண்டையும் நீங்கள் எப்படி ஒரு தளத்தில் வச்சு பார்ப்பீங்க? அது வந்து அரசு சம்பந்தப்பட்ட நடவடிக்கையாக அதை பார்க்கறது? அரசு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு பத்திரிகை சுதந்திரத்தின் மீது நடக்கிற என்கவுண்டர்னா அது அரசு நடத்தணும், மற்றவர்கள் நடத்துறாங்கிறது இல்லை. எது என்கவுண்டர்ங்கிற அந்த மாதிரியான ஹார்ஷான வேர்ட்ஸ்க்கு கீழே வரைக்கும் அதுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு, நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதானே இருக்கு. அதுதான் கருத்து சுதந்திரத்துக்கான எல்லை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இந்த எல்லை இருக்கு, யாரும் மறுக்கவே இல்லை. எல்லை இல்லைன்னு யாருமே சொல்லலை. எப்போதுமே வந்து எந்த சுதந்திரமும் பொறுப்புணர்ச்சியோட கலந்துதான் இருக்க முடியும்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம்.
ரெஸ்பான்சிபிலிட்டி கூடவே இருக்குது. ஃப்ரீடம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. அது அரசுக்கு மட்டுமல்ல, பத்திரிகைகள் எல்லோருக்குமே இருக்குது. அது யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னா சட்டப்படி அதை செய்கிற அதிகாரத்தை யாரிடம் கொடுப்பதுங்கிறது அடிப்படையான கேள்வி. நீங்கள் உங்களுக்கு பிராட்காஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இன்னமும் வந்து ஒரு ஒழுங்கான அமைப்பாக உருவாக்காமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இண்டிபெண்ட் அட்டானமஸ் பாடியாக, அதுதான் எல்லாத்துக்கும் முடிவெடுக்கக்கூடிய பாடியாக இருக்கணும். அந்த பாடியை உருவாக்காமலே பல ஆண்டுகளாக தாமதப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த நேரத்தில் பேச வேண்டும். எமர்ஜென்சி காலத்துல இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு திமுக தலைவர் சொல்றாரு. உங்க அனுபவத்தை வச்சு சொல்லுங்க, அந்த காலத்தோட இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒரு நாள் இதை தடை விதிக்கிறாங்க அப்படிங்கிறதும் எமர்ஜென்சி கால நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நம்ம ஒன்னாவே சொல்ல முடியும். எமர்ஜென்சியை பத்தி பேசும்போது அத்வானியுடைய ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, when asked to bend they crawled அப்படின்னு சொன்னார். அதாவது கொஞ்சம் வளைஞ்சு விடுங்கன்னு பத்திரிகைகளை பார்த்து கேட்கிற போது அவங்க எல்லாம் ஊர்ந்து தவழ்ந்து போறதுக்கே தயாரா இருந்தாங்க. பல பேர், ஒரு சிலர் மட்டும்தான் எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு அத்வானி அப்போ ரொம்ப ஃபேமஸாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. when asked to bend they crawled அப்படின்னு, வளைய சொன்ன போது தவழ்ந்தார்கள் அப்படின்னு. இன்னைக்கு சூழ்நிலை நான் என்ன நினைக்கிறேன்னா, வளைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் தானாகவே வளையக்கூடிய மனநிலையில் தான் பெருவாரியான பத்திரிகைகளும் ஊடகங்களும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் 2 பேர் நாங்கள் வளைய மாட்டோம்னு சொல்லும்போது அது வந்து ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்கிறது. அப்போ அவர்கள் மீது வேறு எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்னு யோசிக்கிறார்கள். ஆனால் என்டிடிவி மேல் நடவடிக்கைன்னா அதுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. அது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. ஒரு நீண்ட கால அரசியல் இருக்கிறது. தனிமைப்படுத்துற விஷயம் இது அப்படிங்கறதா குற்றச்சாட்டு இல்ல. எமர்ஜென்சி பீரியட்ல இருந்த ஊடகங்கள் தான் இன்னைக்கு இருக்குதா அப்படிங்கிறது, காலச்சூழல் காலமாற்றம் எப்படி ஊடகங்களை என்ன அளவு மாற்றி இருக்குங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கலாம்னா, இன்றைக்கி கிராஸ் மீடியா ஓனர்ஷிப் ஒரு மிகப்பெரிய ஊடகத்தின் மீதான சுதந்திரத்துக்கு கிராஸ் மீடியா ஓனர்ஷிப் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதுங்கிறத பேசாமல் முடியாது. இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளால் ஓன் செய்யப்படுகிற ஊடகங்கள், பெருநிறுவனங்கள் ப்ளஸ் அரசியல் கட்சிகள் இவர்களால் சேர்ந்து நிர்வகிக்கப்படுகிற சொந்தமாக இருக்கிற ஊடகங்கள், இதை தாண்டி அரசியல் கட்சிகளின் தனியாக நடத்துகிற ஊடகங்கள், இவையெல்லாம் தாண்டி எல்லா ஊடகங்களும், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், எஃப்எம் ரேடியோஸ் மாதிரி இவை எல்லாத்தையும் ஒரே நிறுவனம் வந்து ஓன் பண்ணுகிற அந்த கிராஸ் மீடியா ஓனர்ஷிப்புங்கிறது அதுதான். அப்போது ஒரு பர்டிகுலர் கருத்தை ஒரு அரசு கட்சி வந்து எதை கொண்டு போகணும்னு நினைக்கிறதோ அந்த கருத்துக்களை மாத்திரம், அந்த செய்திகளை மாத்திரம் தொடர்ந்து அனைத்து விதமான ஊடகங்களின் மூலமும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது என்ன. அப்போ பன்முகத்தன்மைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு கிராஸ் மீடியா ஓனர்ஷிப்பையும் மொனோபொலியையும் இந்த இடத்துல அலோவ் பண்ணும்போது ஊடகத்தில் கருத்து சுதந்திரம், ஊடகம் எவ்வளவு சுதந்திரத்தோடு இருக்கிறது, அவர்கள் பேசிய கருத்து சுதந்திரம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விவாதத்துக்குரிய பொருள் இல்லையா? இல்ல, இந்த பானுடைய கருத்தோட எனக்கு இந்த முரண்பாடே இல்லை. நான் இந்த முழுக்க உடன்படுறேன் இந்த கிராஸ் மீடியா ஓனர்ஷிப் விஷயத்திலையும் கார்பரேட்டைசேஷன் ஆஃப் தி மீடியாவை பற்றியும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இதன் விளைவு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு பத்திரிகை முதலாளிகளை, பத்திரிகை உரிமையாளர்களை ஒரு அரசோ ஆளுங்கட்சியோ தங்கள் பக்கம் வளைப்பது இன்னும் எளிதாகிவிட்டது அதன் விளைவாக. ஏன்னா உங்களுக்கு கார்பரேட் செக்டார் வந்து முழுக்க முழுக்க அரசை சார்ந்து இயங்கக்கூடிய சூழ்நிலை, 2 பேருக்குள்ளேயும் ஒரு ரகசிய உடன்படிக்கை அல்லது பகிரங்க உடன்படிக்கையே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலை அன்னைக்கு இருக்கல. ஆனால் இது இன்னும் ஆபத்தான சூழ்நிலை தான் நான் பார்க்கிறேன். ஆமாம், அது ஊடகம் வந்து நம்பகத்தன்மை இழப்பதற்கு காரணமே இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள் தான். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்குற போதும் அதுக்கு அடிபணியாமல் அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஊடகங்களை அரசையை வந்து தனிமைப்படுத்துகிற முயற்சியாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ என்டிடிவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்னு திரு ஞானி சொன்னதுக்கான காரணங்களையும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் இப்போ எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக தானே இருக்கு. இல்லை, அப்படி வந்து குளோரிஃபை பண்ண முடியுமா? அரசு நடவடிக்கை எடுப்பதனாலேயே எதிரில் இருக்கிற அந்த ஊடகம் வந்து குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறதானா அது மேலே இன்கம் டேக்ஸ் வயலேஷன் அந்த இது இருக்குது. 542 கோடிக்கு அவங்க மேலே ஃபைன் போடப்பட்டிருக்கிறது. 2வது ஃபெமா கேஸ் இருக்குது. 2032 கோடி வந்து வெளிநாட்டிலேருந்து நிதி பெற்றதுக்கு கணக்கே கொடுக்கலன்னு ஃபெமா கேஸ் இருக்குது. 2வது ஏர்செல் மேக்சிஸ் கேஸில் 250 கோடி வாங்கியதாக அந்த 2G வழக்கிலையும் அவங்கள வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஆக அந்த ஊடகத்தின் மீது நம்பகத்தன்மை நமக்கு இருந்ததுன்னா அரசு வந்து அரசியல் காழ்ப்புணர்வோடு ஒரு இதை எடுக்கும்போது நாம் வந்து அவங்களுக்காக பேசலாம். ஆனால் இந்த இடத்துல 2 பேர்லையும் யாருக்கு பேச முடியும்? ஆனால் அதனால தான் இந்த விஷயத்தை இந்த அளவோடு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வயலேஷன் ஆஃப் ரூல், மீடியாக்களுக்கு கேபிள் சேனலுக்கு இருக்க வேண்டிய ரூல்ஸை வந்து அந்த கைட்லைன்ஸ் படி நடக்காமல் அதை மீறிய ஒரு சேனலுக்கு அரசாங்கம் நிர்வாக ரீதியாக எடுத்திருக்க நடவடிக்கை. கோர்ட்டுக்கு போய் இதை தீர்த்து கிடட்டும்னு சொல்கிற அளவோடு நிற்க வேண்டிய காரணம் இதனால தான் இருக்கு. அரசை பொறுத்த மட்டும் வரி ஏய்ப்பு செய்கிறவர்களோ
அல்லது சட்டத்துக்கு புறம்பாக பொருளாதார ரீதியான குற்றங்களை செய்கிறவர்களையோ அவர்கள் மேலெல்லாம் பெரிய நடவடிக்கை எடுத்ததாக இந்த அரசுகளுக்கு ஒன்றும் பெரிய ட்ராக் ரெக்கார்டே கிடையாது. விஜய் மல்லையாவே மிகச்சிறந்த உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் செக்டராக இருந்தால் அவர்கள் என்ன தவறு செய்து கொண்டிருந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பது, இவர்களுக்கு பாதகமாக இருக்கிறவர்கள் மீது என்ன குற்றம் கண்டுபிடித்து வேறு விதத்தில் நடவடிக்கை எடுப்பதுன்னு பார்ப்பதுங்கிறது இருக்குல்ல, அந்த அணுகுமுறையை தான் அரசியல் நடவடிக்கை எடுக்கிறதுனாலேயே அரசுக்கு எதிரான நடவடிக்கை செயல்கள் அவங்க அந்த கருத்துக்களை சொல்றாங்க அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள். அதனால அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க தவறு செஞ்சிருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, பார்க்க வேண்டியதா இருக்கு. தவறு செய்கிறவர்கள் எல்லார் மீதும் நடவடிக்கை எடுத்திருந்தால் அரசு நேர்மையாக நடந்து கொண்டிருந்து பார்க்கலாம். அப்படி நடக்கல. எவ்வளவு பேர் மேல நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய உறவு என்னங்கிற கேள்வி வருது. அந்த இடத்துல அரசியல் வரத்தான் செய்யுது. ஏன்னா மீடியாவுமே அரசியல் ரீதியாக இது பண்ணப்படுது, ரன் பண்ணப்படுது. அப்ப மீடியாக்களை ரன் பண்றதும் அரசியல் கட்சிகளும் பெருநிறுவனங்களும் சார்பெடுத்து ரெண்டு விதமாக பிரியும் போது மீடியாட்ட அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அரசு எடுக்கிற நடவடிக்கையில் அரசியல் இருக்கிறதுனா மீடியாட்டையும் அரசியல் இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். வேறுபட்ட திசைகளில் பயணிக்கும் மக்கள் நல கூட்டணி கட்சிகள் அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம், தேர்தல் புறக்கணிப்பு, புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்கிறது, விஜயகாந்த் பற்றி வைகோ சொன்னது, இப்படி தொடர்ச்சியாக வெவ்வேறு குரல்களில் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆனப்பவே எல்லாரும் சொன்னதுதான், இது எவ்வளவு தூரம் ஜெல்லாகி எவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க சொன்னது இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு நாங்கள் சஸ்டெயின் ஆகிட்டோம்னா நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக எமர்ஜ் ஆகும் அப்படின்னு. ஆனால் அதற்கான முயற்சிங்கிறது அந்த 4 கட்சிகிட்ட இருந்து தான் சின்சியராக வரணும். ஆனால் இதில் என்ன ஆயிடுத்துன்னா, அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி இருந்தவரை அவங்க மாற்று கருத்துக்களை வெளியில் விடாமல் தங்களுக்குள்ளேயே அதை சமாளித்து ஒற்றுமையான ஒரு ஒத்த கருத்தை தான் வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் போய் அதுவும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மதசார்பற்ற சக்திகளை ஊக்குவிக்கணும், மதசார்புள்ள ஒரு இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மதசார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு சொல்கிறோன்னு சொல்லி திருமாவளவன் அங்கே போய் இது பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல பிஜேபி போட்டியிடவே இல்லைங்கிறது ஒன்று. ஆனால் இங்கே போட்டியிடுறாங்க. அந்த இடத்துல மத சார்புள்ள கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டியிட்டு இருக்க வேண்டிய அவசியம் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா இங்கே மக்கள் நல கூட்டணி அந்த இடத்துல போட்டியிடணும். ஆனால் அதுலேருந்து விலகி இருக்கிறாங்க. போட்டியிட வேண்டான்னு டெசிஷன் எடுக்கிறது விசிகே தான் எடுக்குது. சிபிஐஎம் அதை போட்டியிடணும்னு சொன்னாங்க. ஒரு வகையில் இந்த இடத்துல அந்த தேர்தலில் போட்டியிடணும்னு சொன்ன சிபிஐஎம்மோட ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கூட்டணின்னு இருந்தால் எந்த தனித்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அது கூட்டணின்னு வரும்போது இன்னும் கூடுதல் பலத்தோடு இருக்குது. அது தேர்தலை சந்திக்கணும். நேர தவறுகள் நடக்குதுங்கும் போது அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிற கடமை இந்த கூட்டணிக்கு. தேர்தலை புறக்கணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை, இடதுசாரிகளுடைய கொள்கை. அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஆனால் அதில் ஸ்பாய்லராக இருந்தது விசிகே. ரெண்டாவது விசிகேனுடைய அந்த ப்ரோ டிஎம்கே இது ஒரு வகையில் கூட்டணியை கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்குதுங்கிறது தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ப்ரோ டிஎம்கே ஆன்டி டிஎம்கேன்னு பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு அமைப்பு உருவாக்க முடியுமா அப்படின்னு நடந்த மிகப்பெரிய சோதனை அது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே அந்த அளவுக்கு பெரிய அளவில் முயற்சி நடக்கலைன்னே சொல்லலாம். இதுதான் நடந்த ஒரு முயற்சி. இந்த முயற்சி வைகோவே அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிற மாதிரி கூட்டு தலைமைங்கிற அடிப்படையில் அதை செயல்பட்டு கொண்டிருந்த வரைக்கும் நம்பகத்தன்மை மிக சிறப்பாகவே இருந்ததுன்னு பார்க்கலாம். அதன் பிறகு அவங்க தேர்தலுக்காக தேமுதிகவை சேர்த்துக்கொண்டு அவருக்கு முதலமைச்சர் பதவிக்கு வேட்பாளராக நிறுத்துகிறேன்னு சொன்ன உடனே இந்த கூட்டு தலைமை என்பது பின்னே போய்விட்டது. அப்போலேருந்தே ஒரு பின்னடைவு நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் எடுத்துக்கொண்ட கருத்தாக்கத்தில். இது ஏற்பட்ட பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், திமுகவுடைய சக்தி வாய்ந்த தலைவர் கலைஞர், அதிமுகவுடைய சக்தி வாய்ந்த தலைவர் ஜெயலலிதா, இவர்கள் இருவர் காலத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல் என்பது இந்த 2 கட்சிகளை சாராமல் வேறு மாற்றுகளை பற்றி நோக்கி போகக்கூடிய காலம் என்பது இந்த 2 வலிமையான தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்கப் போவதில்லை. இவங்க 2 பேர் வலிமையான தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவை சார்ந்தே தான் மீதி பேர் இயங்கியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை மீறி முயற்சித்த ஒரு அமைப்பாக தான் மக்கள் நல கூட்டணியை பார்க்க வேண்டும். இப்ப இந்த 2 பெரிய கட்சிகள் தான் முடிவு செய்யறாங்க. இல்ல, அவங்க ஒட்டி தான் பல விஷயங்கள் தீர்மானிக்கப்படுதுங்கிறது கள நிலவரமா இருக்கு. இதே மாதிரியான கள நிலவரம் தான் அனைத்து இந்திய அளவிலையும் பார்த்தீங்கன்னா பாஜக காங்கிரஸை பொறுத்த மட்டும் இருக்கிறது. அந்த 2 பேர் தான் அனைத்து இந்திய அளவில் இன்றைக்கு இதர கட்சிகள் என்ன செய்ய போகிறார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள். அங்கேயும் மாற்று அணி என்பது அனைத்து இந்திய அளவில் உருவானால்தான் இங்க இருக்கிறவர்கள் அதோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். ஏன் சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அது அனைத்து இந்திய அளவில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து மாற்று அணி உருவாக்குவதுங்கிறது தமிழ்நாட்டில் உருவாக்கின முயற்சியை விட இன்னும் கடினமானது. என்ன
தமிழ்நாட்டிலாவது ஓரளவு உருவாக்க முடிந்தது அவங்க அந்த கட்டத்தில். ஆனால் அனைத்து இந்திய அளவில் உருவாக்குவது இன்னும் கடினமான ஒரு முயற்சி. இல்ல ஏன் சஸ்டைன் பண்ண முடியலன்னு நான் கேட்கிறேன். இந்த இரண்டு பிரதான கட்சிகள் வந்து பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் சஸ்டைன் பண்றது கஷ்டம். ஓகே, இதை நீங்க எப்படி இல்ல அதுக்கு இந்த சஸ்டைன் ஆகாததுக்கு பிரதான கட்சிகளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரியாலிட்டி அதான் அந்த ரியாலிட்டி ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல எவ்வளவு தூரம் அப்ளை ஆகுங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இரண்டு பிரதான கட்சிகளை தாண்டி இங்கே வளர்வதுங்கிறது இந்த இரண்டு தலைவர்களின் காலத்துக்கு பிறகு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அப்படின்னா அது தெரிந்தே தான் இவங்க வந்து மக்கள் நல கூட்டணி அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் போது முன்னெடுக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு முடிவை பிளாட்ஃபார்ம் இருக்குது, மக்கள் அதை விரும்புகிறார்கள், அதை நோக்கி மக்கள் வந்து முழுமையாக தன்னை நோக்கி வர்றதற்கான அடித்தள வேலைகளை செய்வதற்கு தான் அசம்பிளி எலெக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி உருவாகுது. அப்போவுமே தெரியும் இந்த ரெண்டு தலைவர்களின் காலத்துக்கு பிறகு தான் தங்களுடைய முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது தெரிந்து ஆரம்பித்தவர்கள் அதையே சஸ்டெயின் பண்ண முடியலன்னா அந்த தலைவர்களுக்கு இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட அம்பிஷன்ஸ், தனிப்பட்ட அரசியல் அதிகாரத்தை நோக்கிய விருப்பம், இல்லை எவ்வளவு தூரம் தன்னுடைய கட்சியை மட்டும் வளர்ப்பது, இல்லை பிற இந்த இரண்டு பிரதான கட்சியினுடைய உறவு வந்து ஒரேடியாக விட்டு போய்விடக்கூடாது, அதில் மிகப்பெரிய விரிசல் வந்து விடக்கூடாது என்று நினைக்கிற தலைவர்களின் அந்த பலகீனம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த கூட்டணியை வந்து சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். அந்த கட்சியை வளர்க்கறது சார்ந்துதான். பெரிய கட்சிகளோட சேர்ந்து இருக்கிறாங்கிறதுனா என்னது, அதிகமான எண்ணிக்கையில சீட்டு கிடைக்கிறதோ இல்ல இவங்களுடைய கட்சிகளை வளர்க்கிறதோ அதே மாதிரி தான். அப்ப ஒரே வார்த்தையில இந்த கட்சிகளுடைய சுயநலம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சுயநலம்னு சொல்ல முடியாது. இல்ல எந்த கட்சியும் அதனுடைய நலனை கவனிப்பதுங்கிறது இயல்பானது. இதுல வந்து அந்த சுயநலம்ங்கிற சொல் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அது அந்தந்த கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நலத்தை பார்ப்பதை யாரும் தவறென்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்றாக வருகிற போது என்ன நடந்ததுன்னு பார்க்க வேண்டும். மக்கள் நல கூட்டணி உருவான போது இந்த கள நிலைமையெல்லாம் தெரிந்தே தானே நீங்கள் ஆரம்பித்தீர்கள் அப்படின்னு பானு கேட்குறாங்க. தெரிந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஒரு முயற்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக ஏதோ ஒரு கட்டத்தில் தொடங்க வேண்டும். அது முயற்சி ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்த உடன் அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டு பிரதான கட்சிகளும் அவர்கள் எப்படி அணுகினார்கள்னு பார்க்க வேண்டும். அதிமுக எடுத்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தவிர இருக்கிற இன்னொரு கட்சி திமுக மட்டும்தான், வேறு கட்சியே களத்தில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீதி கட்சிகளை புறக்கணித்து விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு திமுகவோடு மட்டும்தான் பதில் சொல்லுவதுன்னு அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தது. அதிமுக தவிர வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அதிமுக எடுக்கிறது. திமுகவும் அதே நிலைப்பாட்டை எடுத்து தன்னை தவிர அதிமுக தான் இருக்கிறது மட்டும் பார்க்காம அடுத்த கட்டமாக போய் மக்கள் நல கூட்டணிக்கு மீது எவ்வளவு அவதூறு செய்ய முடியுமோ அவ்வளவு அவதூறு பிரச்சாரம் மிக கடுமையாக இறங்கியது. இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த மக்கள் நல கூட்டணிக்கு எதிராக இந்த மாதிரி இயங்கினதை நம்ம பார்க்க வேண்டும். இல்ல அந்த விமர்சனங்களை தாண்டி நீங்க சஸ்டெயின் பண்ண முடியாம போனதுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகளும் ஒரு காரணங்கிறத நீங்க வந்து இவர்கள் நடவடிக்கை எப்போதுமே காரணமா தான் இருக்கும். அப்படின்னா இவர்கள் நடவடிக்கை காரணமா இருக்கிறதுனால தான் இதே விஷயம் இன்னும் 10 ஆண்டு முன்னால் நடக்கல. இன்னும் 10 ஆண்டு முன்னாலே நடந்திருக்கணும்ல. அப்படி பாத்தீங்கன்னா ஏன் 10 ஆண்டு முன்னால் நடக்கல? இந்த தலைவர்களெல்லாம் பற்றாக்குறையினால தான் நடக்கல. ஆனால் இப்போது நடக்கிறது என்றால் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்ந்து வந்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நகர்ந்து வந்திருப்பதை வந்து ஆரோக்கியமாக பார்க்காமல் அதை நீங்க விமர்சனமாக பார்ப்பது இப்படி நியாயமா இருக்க முடியும். இது அடுத்த கட்டத்துக்கான நகர்வுன்னு எனக்கு தோணலை. அந்த கூட்டணியை வந்து சிதைப்பதற்கான அதில் ஒரு பிரேக் வந்து இவ்வளவு தூரம் விரிசல்கள் வெளிப்பட தெரிவதுங்கிறது கூட்டணியினுடைய அந்த அதன் மீது இருந்த அந்த பாசிட்டிவ் இதை வந்து ஒரேடியாக பிரேக் பண்ணுது. இது சைக்கலாஜிக்கலாக மக்கள்கிட்ட நெகட்டிவாக தான் போய் சேரும். அப்போ அந்த 4 கட்சியின் தலைவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த 4 கட்சியின் அந்த இதுக்குள்ளே கட்டுப்பட்டு நடக்காத இவங்களை வந்து வெளியேற்றிட்டு கூட்டணியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடத்தினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணிங்கிறது மக்களிடம் ஒரு பாசிட்டிவான மெசேஜாக போய் சேர்ந்ததுங்கிறத மறுக்கவே முடியாது. ஆனால் அவங்க வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு போகணும். அதுக்கு கொஞ்சம் போகல விட எடுத்துட்டு போவதற்கான இடம் இன்னும் பாக்கி இருக்கு. அது இல்லன்னு முற்றா நிராகரிக்க முடியாது. இல்ல அதுக்கு இவங்களுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இல்ல அது வந்து ஒரு மாதத்திலோ 2 மாதத்திலோ ஒரு தேர்தலோ தீர்மானமாகி விடக்கூடிய விஷயம் இல்ல. அது தொடர்ந்துதான் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இதற்கு பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்று வரிசையாக அடுத்தடுத்த கட்டங்களை தான் அதை பார்க்க முடியும். இல்ல இது எப்படி ஆகுதுன்னா இவங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தேர்தல் வந்துட்டே இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. இல்ல வரக்கூடிய தேர்தலை பொறுத்து தான் இதனுடைய அசைவுகள் இருக்கும்னு சொல்றேன். பள்ளிகளில் பிள்ளைகள் என்ன படித்தார்கள் அப்படிங்கிறத கல்வி உரிமை சட்டத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்திருக்கிறாங்க. ஒரு புதிய முடிவாக இது பார்க்கலாம். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது 2 இடங்கள்லையுமே பேசியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை குறித்து, கல்வி குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அதை ஒட்டி தான் நம்ம போகிறோம். பள்ளிகளில் பிள்ளைகள் என்ன படித்தார்கள் அப்படிங்கிறத வந்து கணக்கீடு செய்வது அப்படிங்கிறது அந்த முடிவை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது ஒவ்வொரு பெற்றோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஒவ்வொரு பெற்றோருமே தங்கள் பள்ளிக்கு போய் என்ன கற்றுக்கொண்டார்கள் தெரிகிற ஆவலோடு தான் இருக்கிறார்கள். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பெற்றோருடைய பார்வையில் ஒரு திட்டம் இருக்கிறது, ஆசிரியர்கள் பார்வையில் வேறொரு திட்டம் இருக்கிறது.
அரசாங்கங்களுடைய பார்வையில் இன்னொரு திட்டம் இருக்கிறது. இதுதான் சிக்கல். பிள்ளைகள் பார்வையில் என்ன இருக்குன்னு யாரும் கவலைப்படுறதே இல்லை. எப்படி பார்க்கணும் அப்போ? இல்லை, அதனால இந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்குள்ளேயுமான ஒரு பொது இடத்தை தான் நம்ம வந்து அடைய முடியும், பொது புள்ளியை தான் அடைய முடியும். இல்லை, இப்போ என்ன படித்தார்கள்னு அரசு யோசிக்கிறது என்னன்னா, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய பாடங்களை படிக்க முடியல, 1ஆம் வகுப்பு பாடங்களை கூட படிக்க முடியலைங்கிற அளவுக்கு தான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க வராங்கன்னு சொல்லி தான் கடந்த காலங்களில் ரிப்போர்ட் இருக்கு. அதை ஒட்டி தான் இவங்க போறாங்க. அப்போ 5ஆம் வகுப்புனா 5ஆம் வகுப்பு பாடங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து நன்றாக படித்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய திறன் வளர்ந்துருக்கிறதா, அதுதான் என்ன படிச்சாங்கன்னு அவங்க வந்து பதிவு செய்யறாங்க. இந்த அசஸ்மெண்ட் கரெக்ட் தானா? இப்படி பதிவு செய்யறது சரிதானா? இல்ல, 5ஆம் வகுப்பு வரையில் என்ன படிக்க வேண்டும்னு முதல்ல தீர்மானிக்கிறது இருக்குல்ல, அங்கிருந்தே பிரச்சனை தொடங்குதுன்னு நினைக்கிறேன். 5ஆம் வகுப்பு வரை கொடுக்கப்பட்டதை கற்றுக்கொண்டார்களா இல்லையா பார்க்கிறது ஒண்ணு, 5ஆம் வகுப்பு வரை என்ன கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறது இருக்குல்ல, அந்த என்ன கொடுக்கப்பட்டதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கண்டென்ட் பற்றி சொல்கிறாரு. ஆனால் கண்டென்ட் இருக்கட்டும், ஆனால் வந்து படிக்க முதல்ல தெரியணும். 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடங்களில் உள்ளதை கூட படிக்க முடியலை. எழுத்துக்கூட்டி படிப்பதோ இல்லை ஆங்கில சொற்களை படிப்பதோ, அது எல்லாமே அவர்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், ரொம்ப பேசிக்கான அடிஷன் இது வந்து அது கூட அவங்களுக்கு தெரியல. அதுதான் படிக்க தான் முடியணுமா? ஏன் அவர் ஒருத்தர் நல்லா ஓவியம் மட்டும் வரைஞ்சிடக்கூடாதா? 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா ஓவியம் வரைஞ்சிடக்கூடாதா? 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் ரொம்ப தெளிவா சரியா படிச்சிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது நீங்க கல்வி சாலையில் சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியையும் நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு இயற்கையான ஸ்கில்லையும் நீங்கள் குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிராயிங் ஸ்கில்லுங்கிறது ஒருவருக்கு இயற்கையாக இருந்ததுன்னா அதை வந்து ட்ரைனிங் மூலமாக நாம் பிரமாதமாக அந்த இவங்களை வந்து சேனல் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் சொல்லிக் கொடுத்து கற்பதுங்கிறது எழுத்துக்களோ மொழிகளோ இல்லை சயின்ஸு ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி இதுகளோ மேத்தமெட்டிக்ஸோ எல்லாம் சொல்லிக் கொடுத்து கற்பது. அந்த சொல்லிக் கொடுத்து கற்பதுங்கிறதுல வந்து ப்ராப்ளம் வருது. 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு 2ஆம் வகுப்பு இதை கூட செய்ய முடியலைங்கிறது. அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற கல்வி என்ன மாதிரி ஆசிரியர்கள் என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்மளுடைய கல்வி இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிஎட் படிப்பு ஆசிரியர் பயிற்சி பள்ளியை பற்றி அவங்க குறிப்பிட்றாங்க. ஒரு வருட பிஎட் படிப்புன்னு வந்த பிறகு அது ரொம்ப வந்து கமர்ஷியலைஸ் ஆகி அது ஸ்டாண்டர்டே குறைஞ்சு போச்சு. அப்போ 2 வருட பிஎட்டாக அதை மாற்றலாமாங்கிற கன்சிடரேஷன்லாம் நடக்குது. அப்போ இதுதான் இந்த சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கணுமா, அந்த மாதிரியான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு மாணவன் பள்ளியில் சேர்ந்த உடனேயே அவர் அங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் படிக்கக்கூடிய அந்த திறன் வந்து அவருக்கு வரணும். அதை தாண்டி நம்ம பேசுற ஓவியம் அப்படிங்கிறதுலாம் அவருடைய தனிப்பட்ட திறமை அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அங்க சொல்லிக் கொடுக்கப்படுவது என்னங்கிறது பத்தியே கேள்வி இருக்கு. அது சொல்லிக் கொடுக்கப்படுவது சரியானதா தவறானதா, நியாயமானதா சொல்லிக் கொடுக்கிறோமா, அது நியாயம் மற்றதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதையே அவர் படிக்கணும். அவர் மீது தேவையற்ற சுமையா ஒன்று நீங்க திணிக்கிற போது அது அவர் ஏன் படிக்கணும்? இப்போ உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய கல்வி முறையை நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. ஆராய்கிற போது இன்னைக்கு ஃபின்லாந்தை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது. இருக்கிற மிக சிறப்பான கல்வி முறை ஃபின்லாந்தில் இருக்குன்னு தான் பேசப்படுகிறது. ஃபின்லாந்தில் வந்து எந்த வயசில் என்ன அறிஞ்சிருக்க வேண்டும் என்கிற வரையறைகள் இருக்குல்ல, அது நம்முடைய வரையறைக்கு எந்த விதத்திலும் பொருத்தமாகவே இல்லை, முற்றிலும் வேற இருக்குது. அந்த மாதிரியான சிஸ்டத்தை வந்து இங்கே கொண்டு வர முடியுமான்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்னும் பல நாடுகளில் எல்கேஜி ப்ரீகேஜி இதெல்லாம் கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் 1ஆம் வகுப்புக்கு மேலேருந்து தான் பள்ளிக்கூடமே தொடங்குது. நம்ம வந்து இங்கே 1ஆம் வகுப்புக்கு கீழே 3 கிளாஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, என்ன வேறுபாடு? நீங்கள் அந்த நாட்டையும் இந்த நாட்டையும் நீங்கள் பிரிக்கிறீங்க. அதாவது 1ஆம் வகுப்புக்கு கீழே நீங்கள் 3 கிளாஸ் வச்சுக்கிட்டு எல்கேஜியில் படிக்கிற குழந்தைக்கே பாடப்புத்தகம் வச்சுக்கிட்டு நோட் புக் வச்சுக்கிட்டு எழுத வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதை வந்து பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் வெளிநாடுகளில் செய்கிறதில்லை, அவங்க அதை ஆதரிக்கிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிக குறைஞ்சபட்சம் ஆல்பபெட்ஸையும் நியூமரிக்கல்ஸையும் மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு குழந்தைக்கு 8லேருந்து 10 வயசாவது ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதன் பிறகுதான் அதை ஒழுங்காக கற்க முடியும்னு நம்புறாங்க. ஆனால் அந்த 8 வயது வரைக்கும் 10 வயது வரைக்கும் குழந்தை கற்பது என்பது எல்லாமே விளையாட்டின் மூலம் மட்டும்தான். அதனுடைய லேர்னிங் முழுவதுமே விளையாட்டின் மூலம் மட்டும்தாங்கிறத கான்செப்டே இல்லை. 10 வயதுனா 5ஆம் வகுப்பு வரைக்கும். அப்போ ஆமாம், குறைஞ்சபட்சம் 8 வயது, 8லேருந்து 10 வயதுக்கு முன்னால விளையாட்டை தவிர வேறு எந்த விதத்திலும் கற்பது என்பதே சாத்தியமில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நாம் அதுக்கு மாறாக 3 வயதிலேயே வந்து 24ன்னு எழுத கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்கோம் இங்கே. அதுதான் பிரச்சனை.
சொல்லிக் கொடுக்கிற கண்டென்ட், சொல்லிக் கொடுக்கிற முறை ரெண்டுமே முக்கியமானதாக இருக்கு. ரெண்டுமே முக்கியமானது தான். ஆனால் வந்து இந்த எல்கேஜி யூகேஜியை சொல்லும்போது இங்கே வந்து அது ஒரு ஆர்கனைஸ்டாக எல்கேஜி யூகேஜின்னு வச்சு இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது கமர்ஷியலைஸ் ஆன ஒரு எஜுகேஷனுடைய அன்ஃபார்ச்சுனேட் இதுதான். ஆனால் ஃபாரினில் இல்லை அப்படின்னா இருக்குது, ப்ளே ஸ்கூல்னு வச்சுருப்பாங்க. அது கிரச் எல்லாத்துலேயும் அதில் வந்து விளையாட்டின் மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வயதிலேயே அந்த என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் எல்கேஜி யூகேஜி 1வது 2வது 5ஆம் வகுப்பு வரைக்குமே இந்த சிஸ்டம் இருக்கட்டும். 5ஆம் வகுப்பு வரைக்கும் போகும்போது 1வதுல அவர் என்னெல்லாம் படிச்சிருக்கிறாரு, 2வதுல என்னெல்லாம் படிச்சிருக்கிறாருன்னு கரெக்டா ஒரு மாணவர் வந்து சரியா போகணுமா? 5ஆம் வகுப்பு வரைக்கும் போகணுமா? அதுதான் சரியான கல்வி முறையா? அப்பதான் ஆசிரியர்கள் சரியா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இந்த மாணவருடைய திறனும் வளர்ந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல அவர் வேறு வேறு துறைகள் அவர் கவனம் செலுத்துறாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் காலதாமதமாகுது, 1ஆம் வகுப்புல அவரை சரியா படிக்க முடியல, 4வதுலயே 5ஆம் வகுப்பு வரைக்கும் போகும்போதுதான் திரு ஞானி சொல்ற மாதிரி இதெல்லாம் இந்த மொழியையோ இந்த எழுத்துக்களையோ புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி வருது அப்படின்னா அது சரிதானா? இது இல்ல எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு கேட்குறேன். இந்த அசஸ்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அசஸ்மெண்ட் எப்படி நடத்தியிருக்குன்னா 5ஆம் வகுப்பு மாணவருக்கு 2ஆம் வகுப்பு பாடத்தை தான் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. 5ஆம் வகுப்புக்கான அந்த ஸ்டாண்டர்டை எல்லா மாணவர்களும் 5ஆம் வகுப்பு மாணவர்களும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுல 2ஆம் வகுப்பு இதை கொடுக்கும்போது அவங்களால அதை படிக்க முடியலைங்கும் போது அந்த இடத்துல அந்த ஸ்டாண்டர்ட் வந்து குறையுது. 5ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டை அவங்க இன்சிஸ்ட் பண்ணலை. 2ஆம் வகுப்புக்கான இதையாவது அவங்க வந்து படித்திருக்கிறார்களா அப்படிங்கும்போது அது இல்லைங்கிறது தான் தெரியுது. அந்த இடத்துல தான் 2வது தேவையற்றதை ஒரு மாணவர் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஒத்து போகிற மாதிரி ஒரு டோனாக எனக்கு தெரியுது. எப்படி அப்படின்னா அவங்க வந்து 8ஆம் வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் இந்த மாதிரியான சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு மாதிரியான ஸ்கில்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கும்போது அவங்கள அந்த இதுக்கு பிரித்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியில் ஒரு இது இருக்குது. அதை வந்து சொல்கிறாராங்கிறது எனக்கு தெரியலை. புதிய கல்விக் கொள்கையை சார்ந்து நீங்க சொல்றீங்களா? இல்ல பிடிச்சதை மட்டும் படிக்கணும், அவருக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ஒரு இதுக்கு போலான்னு சொல்லலாமா? போன்றவர்கள் பள்ளி மாணவர்களோடு தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், வெவ்வேறு விதங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரடியாக. நாங்கள் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்பது வேறு, அது இது அல்ல. இந்த புதிய கல்விக் கொள்கை அல்ல. நாங்கள் சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில முதல்ல இந்த 2ஆம் கிளாஸ்ல பாடத்தை 5ஆவதுல கொடுத்து படிச்சு காட்டுன்னு சொல்றது இருக்குல்ல, அந்த சிஸ்டமே இல்லை. ஏன்னா 2ஆவதுல முதல்ல பாடமே இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய கல்விக் கொள்கையில் 2ஆவதுல பாடம்ங்கிறதே இல்லை. 2ஆவதுல விளையாட்டு தான் இருக்கு. விளையாட்டின் மூலம் தான் நீங்கள் கற்பிக்கிறீங்க. நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை விளையாட்டின் மூலம் தான் கற்பிக்கிறீங்க. அப்போ அந்த வடிவத்துக்குள்ளே நம்ம இன்னும் வரவே இல்லை. நம்ம இன்னும் வந்து இந்த பாடப்புத்தகம், நோட் புக்கு, எழுதுவது, படிப்பதுங்கிறது இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நம்ம 5ஆவதுக்கு முன்னாலே மிக கடுமையாக திணிக்கிறோம்ல, அதுவே கைவிடப்பட வேண்டும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி விவாதமே நடக்க மாட்டேங்குது. அந்த விவாதமே நடக்கலை, எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது. எந்த கட்சியும் அதை பேச மாட்டேங்குது. பேசுகிறவர்கள் அதை பற்றியே பேசாமல் 2ஆவதுல வந்து அணில், ஆடு, ஈ, உரல்னு இருக்குன்னா அது 5ஆவதுல படிக்கிற ஆளுக்கு அணில்னு படிக்க தெரியலன்றதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. 2ஆவதுலயே அணில்னு எழுதி படிக்க சொல்லணுங்கிற கேள்வியை யாரும் பேசுறதே இல்லை. இல்லை எப்படி இருக்கணும் நீங்க இல்லை, அணிலை பார்த்து இது அணில்னு தெரிந்து கொள்வதும், அணிலை பார்த்து அதுக்கு பெயர் சொல்லி அழைப்பதும், அணிலோடு விளையாடுவதும், இதன் வழியாக அணிலை கற்றுக்கொள்வதும் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல கல்வி, அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா போதுமானது. அதை வந்து அவர் எழுத்துக்கூட்டி படிக்கணும் இல்லை எழுதணுங்கிறது மட்டும் கல்வி இல்லை. இல்லை, 5ஆம் வகுப்புக்குள்ளே தான் ஒரு எழுத்தின் வரி வடிவத்தை வந்து கற்றுக்கொள்ள முடியும். 5ஆம் வகுப்புக்குள்ளே தான் அதை படிக்கணும். அந்த எழுத்தின் வரி வடிவம் மனசில் தங்குவதற்கு அவர் சொன்னார் இல்லையா, அணிலை பார்ப்பதும் இதுதான் அணில்னு தெரிந்து கொள்வதும், அதோடு ஒரு ரிலேட் பண்ணும்போது இந்த வரி வடிவம் வந்து மனசில் நிற்கும். அதுதான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய எஜுகேஷனை முன்னெடுக்கும் போது மாணவர்கள் வந்து அதை முழுமையாக உள்வாங்கிடுவாங்க. இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கூட சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவாகட்டும் எல்லாமே சில ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற முறையில் வந்து அந்த படிக்காத மாணவர்களுக்கு கூட அது மனசில் அப்படியே தங்கிடும். எத்தனை வருடங்கள் கேட்டு சொன்னாலும் சரி, ஏன்னா அதை வந்து நமக்கு ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலா மறக்கவே மறக்காது. அந்த மாதிரியாக ஆசிரியர்களின் ஸ்கில்லில் தான் வந்து இந்த கல்வி கற்றுக்கொள்வதுங்கிறது இருக்குது. அது மாணவர்களை முழுக்க முழுக்க வந்து நாம் எந்த வகையிலுமே குற்றம் சாட்டுவோம். அவர்களுக்கு தெரியலைன்னா அந்த பிளேம் பூரா அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் இன்எஃபிஷியன்சியை தான் காமிக்குது. அப்போ ஆசிரியர்கள் உருவாக்க தான் நாம இன்னும் கவனம். சிஸ்டத்திலே பிரச்சனை இருக்குங்க, கரிக்குலம்லயே பிரச்சனை இருக்கு, சிலபஸ்ல பிரச்சனை இருக்கு, அதன் பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயத்துல பிரச்சனை இருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் பேச வேண்டுமே ஒழிய நம்ம அதை எல்லாத்தையும் மாற்றாமல் மேலோட்டமா மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. இல்ல, பாடத்திட்டங்கிறது ஒரு வல்லுநர் குழு போட்டு அந்த பாடத்திட்டத்தை தயாரிக்கிறாங்க. மாணவர் திறன் அப்படிங்கிறது கூட குறைச்சதான் இருக்கும். ஆனா அந்த ஆசிரியர் அப்படிங்கிறவருடைய ரோல் சரியா இருந்ததுன்னா இந்த இடைவெளியை சரி பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்கள இருந்து புரிஞ்சுக்கணும். நீங்க ஆசிரியருடைய ரோல் சரியா இருக்கணுங்கிறது நான் மறுக்கவே இல்லை. ஆனால்
ஆசிரியர்களுக்கு நம்ம சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு காலத்துக்கட்டத்தில் ஆசிரியர்கள் வந்து மிகவும் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது போய் இன்னைக்கு ஆசிரியர் தொழிலுக்கு வருவதற்கே ஆட்கள் வந்து தயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா வேறு தொழில்கள் அதை விட லாபகரமான தொழிலாக மாற்றப்பட்டு விட்டன இன்னைக்கு. ஆனால் ஃபின்லாண்டில் வந்து ஹையஸ்ட் பேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான். அண்ட் டீச்சர்ஸ் அவ்வளோ சுலபத்தில் ஆகவே முடியாதாங்க. ஆனால் அது ஹையஸ்ட் பெய்டு ஜாப். கற்றுதலுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்குமான இடைவெளி அப்படிங்கிறத நம்ம இப்படி பார்க்கலாமா? ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஊதியம் சார்ந்த ஒரு விஷயமாக அவர் சொல்றாரு. இன்னைக்கு வரலன்னு சொல்றாரு. ஆனா ஆசிரியர்கள் நிறைய ஊதியம் வாங்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும், இல்ல நல்ல இடங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கறத அவங்க எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யறாங்க நம்ம எடுத்துக்க வேண்டியதா. இதுல சம்பளத்தையும் வந்து ஸ்கில்லையும் வந்து இது பண்ணிக்கிட வேண்டாம். ஒரு குறைந்த சம்பளத்தில் இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளி பாட ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொள்கிற மாணவர் ஹையர் எஜுகேஷன் போறவரை அந்த அடித்தளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் கல்வியின் மீதான ஆர்வத்தையும் தோன்றது, நம்மளால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் விதைக்கிற மாதிரி வேற யாருமே விதைக்க முடியாது. அப்போ ஆரம்ப பள்ளிங்க அந்த கல்விங்கிறது மிக ஸ்ட்ராங்காக இங்கே அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக போடப்படவில்லை. மேலே மேலே ஹையர் எஜுகேஷனில் நாம் பல விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் ஆரம்ப கல்விங்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த அடித்தளம் சரியாக இல்லாதது தான் இந்த மாதிரி மாணவர்களுக்கு கல்வியின் மீது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ட்ராப் அவுட்ஸ் வர்றது. அந்த இடத்துல வந்து ஆசிரியர்கள் மீதோ அந்த கரிக்குலம் மீதோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணோம்னா அதுதான் ஃபவுண்டேஷன், கல்விக்கான ஃபவுண்டேஷன். அதற்கு மேலே மாணவர்களே தங்களுக்கு விருப்பமான இதை கட்டி அமைச்சுக்கிடுவாங்க. ஆனா அடிப்படையை கொடுக்காம நீங்க மேல பில்டிங் கட்டுங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இவருடைய ஸ்பீச்ல இருந்து புதிய கல்விக் கொள்கை இந்த மாதிரியான இடைவெளி எல்லாம் சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. புதிய கல்விக் கொள்கை அமலானா இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு தீர்க்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? நான் அப்படி நினைக்கல. அந்த புதிய கல்விக் கொள்கை வேறு சில புதிய பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடிய சாத்தியங்களோடவே இருக்கு. உதாரணமாக மொழிப்பார்வை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதிய பிரச்சனைகளை உள்ள கொண்டு வரக்கூடிய பார்வையோடு தான் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அதனால அதுவே எல்லாத்தையும் தீர்த்துரும் நான் நம்பல. அதே மாதிரி ஆனால் புதிய கல்விக் கொள்கையை அக்கு வேறு ஆணி வேறாக விவாதிக்கப்பட வேண்டும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த 8ஆம் வகுப்புக்கு பிறகு அவங்க மாணவர்கள் அவங்கவுங்க சாய்ஸ் படி ஒரு படிப்பை எடுத்து படிக்கலாம்னு சொல்றது குலக்கல்வி முறைன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை பத்தி ஞானி என்ன நினைக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க ரோல் அவங்க எடுத்துட்டாங்க. இல்ல அதுல எனக்கு முதல்ல ஒரு கேள்வி வந்தது, நீங்க அத பதில் சொல்லல, அதனால இப்ப தெரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க சொன்னதோட ஏற்கனவே அந்த கேள்வி அவங்க கேட்டாங்க. பிடிச்சத படிக்கலாம் நீங்க சொல்லும்போதே அந்த கேள்வி அவங்க எழுப்புனாங்க. ரெண்டு ஒண்ணா இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த 8வதுக்கு மேல் அப்படின்னு அது நிர்ணயிக்கிற போது நான் என்னை போன்ற ஆட்கள்லாம் கேட்கிற கேள்வி 8வது வரையில் என்னங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. 8வது வரையிலும் என்ன கொடுக்க போறீங்க, அதன் பிறகு 8வதுக்கு மேல தீர்மானிக்கிறத பத்தி பேசலாம். 8வது வரையும் கொடுக்கப்படுற விஷயத்திலேயே மாற்றங்களை பற்றி பேசாமல் அது ஏற்கனவே இருக்கிறதே தான் அதே எப்படி எஃபிஷியண்டா கொடுக்கறது அப்படின்னு தான் அணுகுமுறை. அது வேலை செய்ய போறதே இல்லை. இல்ல நீங்க 8வது வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன கருத்துல இருந்து கூட சொல்லுங்க. அதாவது பிடிச்சத படிக்கணும், இது வரைக்கும் ஒரு பாடத்திட்டங்கள்லாம் தேவை கிடையாது, பிடிச்சத படிக்கணுங்கிறதா பிஜேபியோட அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கு. போல நான் பிடிச்சதை படிக்கணுங்கிற கான்செப்டுக்குள்ளே போல நான் திரும்ப சொல்றதுன்னா அவர்களுக்கு விளையாட்டின் மூலம் மட்டும்தான் நீங்கள் 4வது 5வது வகுப்பு வரைக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். விளையாட்டுங்கிற வடிவத்தின் மூலம் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப எல்லாமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றோம். அது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அனுபவபூர்வமாக பல விஷயங்களை கற்றுக்கொள்ள. இப்போ குழந்தை வந்து எப்படி நடக்க கற்றுக்கொள்கிறது, காலை இப்படி எடுத்து வைத்து நடக்க வேண்டும், இந்த காலை முன்னே வைக்க வேண்டும், இந்த காலை அடுத்து வைக்க வேண்டும், முன் காலை 2 அடி அல்லது 2 அங்குலம் முன்னே வைக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு பாடத்திட்டம் எழுதி வீட்டில் சொல்லியா கொடுக்குறோம். இல்ல அது புரிஞ்சுக்க முடியுது நீங்க சொல்றது. ஆனா இப்ப தேர்வு, மதிப்பெண், போட்டி தேர்வு இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன நீங்க அழகா வச்சு நீங்க இதை செய்வீங்கன்னு கேக்குறேன். ஏன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு கேக்குறேன். எதுக்கு யாருடைய நலனுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்? அந்த இதில் வந்து அதை சொல்கிறாங்க, 8ஆம் வகுப்பு வரை யாரையுமே ஃபெயில் பண்ணாமல் பாஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த இடத்துல ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த கட்டாயத்திலேருந்து விலகிடுறாங்க. எப்படினாலும் பாஸ் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு அலட்சியம் ஆசிரியர்கள்ட்ட வருது. 2வது மாணவர்கள் கற்றுக்கொள்ளணுங்கிற அந்த அழுத்தத்திலிருந்தும் விடுபட்டுறாங்க. அப்போ இந்த இதையும் 8ஆம் வகுப்பு வரை பாஸ் பண்ணுறதுங்கிறதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இவர்களுக்கு கல்வி மதிப்பெண் வருகிற போதே நீங்க பாஸ் பண்றதுங்கிறது தேவையில்லைங்கிறதான வருது. நீங்க பிடிச்சதை படிச்சுக்கிட்டோம், இல்ல அவருடைய திறன் சார்ந்த அவர் படிச்சுக்கிட்டோம்னு வருகிற போது நீங்க அவரை நிர்பந்தப்படுத்த வேண்டியதே இல்லையே. இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நீங்க வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அந்த பாடத்திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுங்கிறது அந்த கல்வியில இருக்குது. அப்ப தேர்வுங்கிறது பாஸ் ஃபெயிலுங்கிற அந்த அழுத்தம் இல்லாம இந்த கல்வியை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இந்த அளவு ஒரு மினிமமான ஒரு கிரேட் வச்சு அந்த அளவாவது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த இதை எப்படி அச்சீவ் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற தேர்வு முறையை பத்தியே பிரச்சனை இருக்கு. எந்த அடிப்படையில் தேர்வு செய்யறோங்கிறது இருக்குல்ல, அதுவே பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு +2 தேர்வுகள்லாம் வந்து எந்த விதத்திலும் வந்து ஒரு மாணவருடைய திறமையை சோதிப்பதற்கான தேர்வுகளே இல்லை.
மாணவருடைய மனப்பாட திறமைங்கிற ஒற்றை திறமையை மட்டும்தான் சோதிக்கின்றன, வேறு எந்த திறமையும் சோதிக்கவே இல்லை. அதன் பிறகு பள்ளிக்கு கல்லூரிக்கு போகும்போது அத்தனை மாணவர்களும் அவஸ்தைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்லூரியில் படித்து பாடத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த படிப்பு முறை உதவவே இல்லை. இது ரொம்ப கண்ணெதிர ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் அதையெல்லாம் மாற்ற தயாராகவே இல்லை. அதான் அந்த இன்னோவேஷன்ஸும் பேசுறது தான். இன்னோவேஷன்ஸ் எப்போ நடக்கும்? ஒரு இடத்துல அன்இன்ஹிபிட்டட் மைண்டு தான், ஒரு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் பல விரிந்த சிந்தனைக்கான களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் இன்னோவேஷன்ஸ் நடக்கும். அந்த இதைத்தான் கல்வி அதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில இருக்குதா அப்படிங்கிறத அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.